மீண்டும் உயர்கிறது பால் விலை. ஒரு லிட்டருக்கு இவ்வளவு உயர்வா? வெளியான ஷாக் தகவல். தமிழ்நாட்டில் திருமலா உள்ளிட்ட தனியார் பால் நிறுவனங்கள் பால் மற்றும் தயிர் விலையை உயர்த்தியுள்ளனர். இதனால் தேநீர், காபி உள்ளிட்ட பால் சார்ந்த பொருட்களின் விலையும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பால் முகவர்கள் சங்கம் இதற்கு கண்டனமும் தெரிவித்துள்ளது. அதாவது தமிழ்நாட்டில் சென்னையை தவிர்த்த பிற வெளி மாவட்டங்களில் பால் வணிகத்தில் ஈடுபட்டு வரும் சக்ரா, அர்ஜுனா உள்ளிட்ட பல முன்னணி தனியார் பால் நிறுவனங்கள் ஜனவரி மாதம் ஒவ்வொன்றாக பால் மற்றும் தயிர் விற்பனையை விலையை உயர்த்தின. இந்நிலையில் சென்னை முதல் தென் மாவட்டங்கள் வரை கிளை பரப்பியுள்ள அண்டை மாநிலமான ஆந்திராவை சேர்ந்த முன்னணி தனியார் பால் நிறுவனமான திருமலா பால் நிறுவனமும் அப்படி ஜெர்சி பால் நிறுவனமும் பால் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் வரை உயர்த்த இருப்பதாக அறிவித்துள்ளது. மேலும் இதேபோல தயிர் விற்பனை விலையை லிட்டருக்கு 5 ரூபாய் வரையிலும் உயர்த்துவதாக பால் முகவர்களுக்கு சுற்றறிக்கை மூலம் தகவல் தெரிவித்துள்ளது. அதன்படி நிறை கொழுப்பு பால், அதாவது ஃபுல் கிரீம் பால் 1 லிட்டர் பாக்கெட் 70 ரூபாயிலிருந்து 72 ரூபாயாகவும், 500 மில்லி லிட்டர் பாக்கெட் 36 ரூபாயிலிருந்து 37ஆகவும், நிலைப்படுத்தப்பட்ட பால் அதாவது ஸ்டாண்டர்டைஸ்டு மில்க் 1 லிட்டர் பாக்கெட் 62 அப்படி 64ஆகவும், 500 மில்லி லிட்டர் பாக்கெட் 32 33 ரூபாயாகவும், சமன்படுத்தப்பட்ட பால் அதாவது டர்ன்டு மில்க் என்று சொல்லப்படும் 1 லிட்டர் பாக்கெட் 61 62ஆகவும், 500 மில்லி லிட்டர் பாக்கெட் 27 28 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பல பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒரு விலை உயர்வு குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.